8 வழிச்சாலை திட்டம் மக்கள் ஆதரவுடன் நடைமுறைப்படுத்தப்படும் என்ற மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சேலம் ராமலிங்கபுரத்தில் கறவை மாடுகளுடன் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் திருமலை இணைகிறார். அவரிடம் பேசலாம். திருமலை, தற்போது நேற்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் கறவை மாடுகளோடு இங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். விவசாயிகள் தரப்பில் என்னென்ன எதிர்ப்புகள் முன்வைக்கப்படுகின்றன? அதாவது சேலம் சென்னை இடையேயான 8 வழிச்சாலை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த ஒரு வருட காலமாக விவசாயிகள் தன்னுடைய எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் கடந்த 8ஆம் தேதி உயர்நீதிமன்றம் இந்த 8 வழிச்சாலையை தடை செய்தது. இந்த நிலையில் நேற்று அதிமுக சார்பில் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட நிதின் கட்கரி அவர்கள் இந்த 8 வழிச்சாலை பொதுமக்கள், அதாவது விவசாயிகளோட ஆதரவோடு இந்த 8 வழிச்சாலை கண்டிப்பாக கொண்டு வரப்படும் என தெரிவித்திருந்தார். இந்த பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று சேலம், பூலாவரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் விவசாயிகள் தங்கள் எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் இன்று 2வது நாளாக சேலம் குள்ளம்பட்டி பகுதியில் விவசாயிகள் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்து கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் இந்த சேலம் மாவட்டம் அயோத்திப்பட்டினம் அருகே உள்ள ராமலிங்கபுரம் பகுதியில் உள்ள விவசாயிகள் 8 வழிச்சாலையால் பாதிக்கப்படக்கூடிய இந்த விவசாயிகள் தற்போது கறவை மாடுகளோட இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகின்றனர். கறவை மாடுகள் மற்றும் கருப்பு கொடியோடு இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகின்றனர். தொடர்ந்து இந்த மத்திய அமைச்சர்களான நிதின் கட்கரி மற்றும் கோவில் புண்டதாசன் அளித்த பேட்டியில் இந்த 8 வழிச்சாலை திட்டமானது கண்டிப்பாக கொண்டு வரப்படும், அதாவது விவசாயிகளுக்கு தேவையான விவசாயிகளுடைய அதாவது உத்தரவோட இந்த 8 வழிச்சாலை நிறைவேற்றப்படும் என தெரிவித்திருந்தனர். இந்த பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடும் கண்டனை தெரிவித்திருந்தனர். அதாவது இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளிடமே கேட்கலாம். சொல்லுங்கம்மா, அதாவது நேற்று பிரச்சார மேடையில் நிதின் கட்கரி அவர்கள் 8 வழிச்சாலை கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? தொடர்ந்து இன்னைக்கு புண்டதாசன் அவர்களும் இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது அதாவது 8 வழிச்சாலை விவசாயிகளோட அனுமதியோடு கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? சார், இதை நாங்கள் அவங்க சர்வாதிகார போக்கில் பேசுகிறாங்கன்னு தான் நாங்கள் விவசாயிகள் பார்க்குறோம். இன்னைக்கு ஒரு கோர்ட்டோட தீர்ப்பு, ஒரு ஹைகோர்ட் கொடுத்துருக்காங்க. ஹைகோர்ட்டு தீர்ப்பையே மதிக்காமல் திரும்ப இந்த திட்டத்தை நிறைவேற்றுவோன்னு பல லட்சம் மக்கள் கூடியிருக்க ஒரு ஓப்பன் ஸ்டேஜில் அதுக்குரிய மினிஸ்டரே பேசுறது கோர்ட்டை அவமதிக்கிற செயலாக தான் நாங்கள் பார்க்குறோம். இதே சாதாரண நாங்கள் விவசாயிகள் அந்த கருத்தை பேசியிருந்தா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? எங்கள் மேலே கோர்ட் அவமதிப்பு வழக்கு போட்டிருப்பாங்க. இன்னைக்கு இந்த 8 வழி சாலை பாதிக்கிற அதே மாவட்டத்தில் நான் 8 வழி சாலை போடுவேங்கிறத அவரும் சொல்றாரு, பொன் ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, இன்னைக்கு நேத்து பியூஷ் கோயல் சொல்றாரு. மொத்தத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் விவசாயிகளுக்கு ஆதரவான ஒரு திட்டத்தை கையில் எடுக்கல. நாங்க 3 பேச்சோட கருத்தையும் இந்த 8 வழி சாலையில பாதிக்கிற விவசாயிகள் வன்மையா கண்டிக்கிறோம் சார். கோர்ட்டனாவது மதிக்கணும். அன்னைக்கு விவசாயிகள் நாங்க கத்துனா விவசாயிகளை மதிக்கல. கோர்ட் விவசாயிக்கு ஆதரவா தீர்ப்பு சொல்லிக்கிறோம். கோர்ட் தீர்ப்பனாவது மதிக்கணும். எதையுமே மதிக்கலங்கும் போது இவங்க என்ன சர்வாதிகார போக்குல நடந்துக்கிறாங்களா? அதனால இந்த திட்டத்துக்கு நாங்க கோடி கோடியா கொட்டி கொடுத்தா கூட நிலம் கொடுக்க மாட்டோம் சார். இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாது. நாங்க இவங்களோட கருத்தை 8 வழி சாலை பாதிக்கப்படுற 5 மாவட்ட விவசாயிகளும் வன்மையா கண்டிக்கிறோம் சார். அதே மேடையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அதே மேடையில் இருக்காரு. தொடர்ந்து இந்த 8 வழிச்சாலை தடைவதற்கு நாங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் பரப்புரை மேற்கொண்டு வந்துருக்காரு. இந்த ஒரே மேடையில் நிதின் கட்கரி பேசுறதுக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க? அது ராமதாஸை வச்சுக்கிட்டே அவர் பேசுறது நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் சார் எங்களுக்கு புரியல. அதாவது ரோடு வேண்டவே வேண்டான்றவரும் அங்க இருக்காரு. அரசாணையை நான் செயல்படுத்துறேன்ற முதலமைச்சரும் அங்க இருக்கிறாரு. அவரு அரசாணை செயல்படுத்துறேன்னு சொல்லிட்டு அவரு வாயை திறக்காம இருக்காரு. இன்னைக்கு அந்த ரோடே வேணும்ன்றவங்களும் அந்த ஸ்டேஜில் பேசுறாங்க. 3 முரண்பட்ட கருத்து இருக்கும்போது எப்படி மக்களுக்கு ஒரு நல்லாட்சி கொடுப்பாங்கிறத எங்களுக்கு இப்ப சந்தேகமா இருக்கு. அதை நாங்க இப்போ நிதின் கட்கரி பேசுனதுக்கு ஒரு ஆட்சேபனாவது அவங்க தெரிவிச்சிருந்திருக்கலாம். இது வரைக்கும் தெரிவிக்கல. இனிமேலாவது விவசாயிகள் மேல அக்கறை இருந்தா நிச்சயம் அவரோட கருத்துக்கு அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கணும் சார். தொடர்ந்து இந்த 8 வழிச்சாலையோட எதிர்ப்பிக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் நம்மோட இருக்காரு. அவருடைய கேட்கலாம். நிதின் கட்கரி அவர்கள் பேசுறதை எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த 8 வழிச்சாலை கண்டிப்பா நிறைவேற்றப்படும், விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட்டு தொடர்ந்து இந்த திட்டத்தை நிறைவேற்றி தரும்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, இவங்க ஒரு கார்பரேட் நிறுவனங்களுக்கான ஆட்சி. இவங்க எப்போதுமே கார்பரேட் நிறுவனங்களுக்கு தான் உதவி பண்ணுவாங்க. இது வேதாந்தா குழுமத்திற்கும் மட்டும் இருக்க பன்னாட்டு நிறுவனங்களுக்கான திட்டம். இது அவங்க திட்டத்தில் அவங்க நிறைவேற்றுவதற்கு தயாராக இருப்பாங்க. அதுக்காக தான் அவங்க வாழ்றாங்க. அதுக்காக தான் அந்த கட்சி இருக்கு. அவங்க கட்சி திட்டாத அவங்க கட்சி நிகழ்ச்சி நிரலுது. நாங்க சொல்றது என்னன்னா, நிதின் கட்கரி சொல்றதும் பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னதும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏன்னா இது நீதிமன்ற தீர்ப்பு. இந்த நீதிமன்ற தீர்ப்புன்றது இந்த நாடாளுமன்றங்களிலே மக்கள் அவைகளிலே
நிறைவு செய்யப்பட்ட தீர்மானிக்கப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இந்த தீர்ப்பு வந்திருக்கு. இந்த தீர்ப்பு வந்து விவசாயிகளுக்கு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்குன்றது கிடையாது. இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு கிடைத்த வெற்றி. இது ஒரு நியாயமான தீர்ப்பு. இது 70 கோடி விவசாயிகளுடைய பாதுகாப்பான தீர்ப்பு. இது மண்ணையும் நிலத்தையும் விவசாயத்தையும் விவசாயிகளையும் பாதுகாக்கிற தீர்ப்பு. இந்த தீர்ப்பு நல்ல தீர்ப்பு. அப்போ இந்த நல்ல தீர்ப்புன்றது கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக இல்லைன்றதால இவங்க இந்த விஷயம் வேலை செய்கிறாங்க. நாங்கள் வந்து இந்த பொன் ராதாகிருஷ்ணனையும் நிதின் கட்கரியும் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏற்கனவே இவர்களுக்கு பல்வேறு பாடங்களை இந்திய விவசாயிகள் போட்டிருக்காங்க. கடந்த 5 ஆண்டுகளில் இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி 4 முறை நிலம் கையகப்படுத்தல் சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதை விவசாயிகள் தோற்கடித்திருக்கிறார்கள். இதை இவர்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அது இல்லாமல் வந்து 5 மாநில தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. 5 மாநில தேர்தலில் பிஜேபி அடியோடு காணாமல் செய்திருக்கிறார்கள். இதையும் கணக்கில் எடுத்துக்கணும். 8 வழி சாலை போராட்டம்ன்றது இந்தியாவில் குறிப்பிடத்தக்கபடியான ஒரு மிகப்பெரிய போராட்டம். அப்போ 5 ஆண்டுகளில் விவசாயிகளுடைய போராட்டம் முதன்மையான இடத்துக்கு வந்திருக்கு. இந்த போராட்டம் தான், இந்த ஒற்றுமை தான், விவசாயிகளுடைய விஷயம்தான் வருகின்ற தேர்தல்களில் பிரதிபலிக்க போகிறது. இவர்கள் இந்த தேர்தலுக்கு பின்னாடி விவசாயிகளுடைய பலத்தை பற்றி இவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதனால் இந்த நிதின் கட்கரியுடைய அந்த பேச்சு, இவங்க பொன் ராதாகிருஷ்ணனுடைய பேச்சுன்றது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது ஒரு ஆவண பேச்சு. இது இந்திய ஜனநாயக நடைமுறைகளுக்கும் சட்டத்திட்டங்களுக்கும் எதிரான பேச்சு. இது ஒரு வன்முறை பேச்சு. இது போன்ற வன்முறைகளுக்கு இந்தியாவில் இடமில்லை என்று அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் தான் அந்த ஜனநாயகத்தை காப்பாற்றுகிறோம் என்று உலகம் முழுக்க சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். ஆனால் ஜனநாயகத்திற்கு எதிராக சிந்திக்கிறார்கள் என்பது இன்று நாட்டு மக்கள் பார்த்திருக்கிறார்கள். வருகின்ற தேர்தலில் இவர்களுக்கு பாடம் புகட்டுவார்கள். அதாவது கண்டிப்பாக இந்த 8 வழிச்சாலை திட்டம் கண்டிப்பாக அமுல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிதின் கட்கரி பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுருக்காங்க. தொடர்ந்து இந்த பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிப்போம் என இந்த விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். காயத்ரி, மக்கள் தரப்பில் எதிர்ப்பு இருக்கக்கூடிய திட்டத்தை மீண்டும் ஒரு பொது வெளியில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பேசியதால் அதற்கு விவசாயிகள் மத்தியில் கடும் எதிர்ப்பு எழுந்திருக்கிறது. அது குறித்த கள தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி திருமலை.